Net TV for you 8 lakh subscribers இருக்காங்க. கூடிய சீக்கிரம் 1 million reach பண்ணனும் என்னோட wishes. All the best. Hi. தமிழ் சினிமாலே வந்து ஒரு எவர் கிரீனான ஒரு ஜானர் அப்படின்னா வந்து இந்த ஹாரர் காமெடி தான். அந்த வகையில் ஏதாவது ஒரு ஹீரோ வந்து பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் போது கண்டிப்பாக அந்த ஜானர் வந்து கை கொடுக்கும் அப்படின்னா சொல்லலாம். அந்த வகையில் சக்கப்போடு போடுறாச்சு அந்த படம் வந்து பெரிய ஒரு ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் சந்தானம் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தே இருக்கும் போது தான் தில்லுக்கு துட்டு 2 அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ இன்னொரு காமெடி ஹீரோ வந்து அந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து டச் பண்ண போறாரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் காமெடி பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த டபுள் மீனிங் காமெடி, அதுக்கப்புறம் அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது, இந்த மாதிரி காமெடி எதுவுமே இருக்காது. தன்னை டேமேஜ் பண்ணி அந்த மாதிரி செம்மையா காமெடி பண்ணுவார். இதனாலே இவருக்கு வந்து பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். இவர் எப்போ கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வைகை புயல் வடிவேலு. அவர் தான் வந்து இப்போ மறுபடியும் இந்த பேய் காமெடி படத்தில் வந்து ஹீரோ நடிக்க போறாரு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரை கேட்கும்போது பயங்கர ஒரு காமெடியா இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேய் மாமா சொல்லிட்டு அதோட பேரு, அதை பேரை வச்சு பார்க்கும்போது ஒரு வேலை பேயோட மாமாவா இருப்பாரா, இல்லை செத்து போற அந்த பேய் இருக்கும்ல அதோட மாமாவா இருப்பாரா, இல்லை 2 பேய்க்கான மாமா வேலை அந்த அதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு காமெடி படம். அதோட கெட்டப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளியில ஒரு மாதிரி கெட்டப் இருப்பார்ல, இந்த மீசையெல்லாம் லைட்டாக முறுக்கி விட்டுட்டு காமெடியா அதே மாதிரி ஒரு கெட்டப்ல இருக்காரு. பின்னால் அந்த ஃப்ரேம் அந்த போஸ்டர் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெம்பிள் ட்ரெயின் விளையாடுவீங்களா அதே மாதிரி ஒரு ஃப்ளேவரில் பின்னால் ஒரு பேய் உட்காந்து கையில் கத்திரிக்கோள் வச்சிருக்கு. ஒருவேளை அந்த பேய் வந்து இந்த சலூன் கடையில் ஏதாவது வேலை பார்க்குமா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது போக இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட சார்லி சாப்ளின் 2 அந்த படத்தோட டைரக்டர் சக்தி சிதம்பரம் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மெர்சல் கத்தி சண்டை இது எல்லாமே அந்த ஒரு கம்பேக் அப்படின்றது வந்து ஒர்க் அவுட் ஆகாமே தான் இருந்தது. அது போக இப்போ 24ஆம் புலிகேசின்னு சொல்லிட்டு அந்த படத்து மூலமா ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சில காரணத்துல அந்த படம் வந்து அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அந்த படம் வருமா வராதான் தெரியாத ஒரு சூழ்நிலை. இப்போ மறுபடியும் வந்து பேய் மாமான்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹாரர் காமெடியில இருந்து நடிக்க போறாரு. இதை பார்க்க நீங்க எதளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? வடிவேல வந்து ஒரு கம்பேக் கொடுக்கத்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கீழே வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா பண்ணணும் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Net TV for you க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.